ஆபாச அமைச்சர் பொன்முடி பெண்களை பார்த்து ஓசி பஸ் என்று கூறி கேவலப்படுத்தியதை விட ஸ்டாலின் பன்மடங்கு பெண்களை கேவலப்படுத்தி விட்டதாக பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அதே வழியை தான் பின்பற்றுவான் என்று சொல்வதைப் போல ஸ்டாலினின் மனதில் பெண்களை பற்றிய சிந்தனை எந்த அளவுக்கு கீழ்த்தரமானதாக இருக்கிறது என்பதைத்தான் அவரது அமைச்சர்கள் அடிக்கடி வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த வரிசையில் ஆதி திராவிட பெண்கள் தான் அதிகமாக ஓசி பஸ்ஸில் போகிறார்கள் என்று ஸ்டாலின் பேசியிருப்பதற்கு பெண்கள் அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். எந்த தரவுகளின் அடிப்படையில் இப்படி சொன்னார்? பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்களிடம் எந்த சாதி என்று விசாரிக்கப்படுகிறதா என ஆவேசமாக கேள்வி எழுப்பும் அவர்கள், சமூக நீதியை பற்றி வாய் கிழிய பேசும் ஸ்டாலின் ஆதி திராவிட பெண்களுக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி வீசியதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே இலவச மனைப்பட்டா ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து பட்டியலின மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிரிவிதி மங்கலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 157 பட்டியலின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. இந்த நிலையில் வீட்டு மனைப்பட்டா வழங்கிய இடத்திற்கு அருகில் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனுக்கு சொந்தமான நிலம் உள்ளது. அவரது இடத்துக்கு அருகில் பட்டியலின மக்கள் குடியேறினால் நிலத்தின் மதிப்பு குறையும் என திமுக எம்எல்ஏ அழுத்தம் கொடுத்ததால் அதிகாரிகள் மனைப்பட்டாவை ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கேள்வி கேட்ட பட்டியலின மக்கள் மீது அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனையடுத்து திமுக எம்எல்ஏவை கண்டித்தும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை அபகரிக்க முயல்வதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சமூக நீதியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.